ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக். இந்த வாரத்துலேயும் இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வாரத்துலேயும் கூட நம்ம நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்க போகிறோம். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? ஓகே, இப்போ நம்ம ஒரு குட்டி சாங்கோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்புறம் கொஞ்ச நேரம் ஏசப்பாவை ஆராதிக்க போகிறோம். நம்ம மத்தியில் சுகந்தி அக்கா வந்து நம்மளுக்கு ஒரு குட்டி சாங்கை சொல்லித்தர போகிறோம். ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த புது வருஷத்துல உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட நம்ம இன்னைக்கு ஒரு புது சாங் கத்துக்க போறோம். என்ன சாங் தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆசையா இருக்கா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷனோட உங்களுக்கு பாடி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷனோட பாடலாம். ஓகேயா? எல்லாரும் ரெடியா? ஆட்டம் மாடு தம்பி தங்க நேசிக்கிறாரே இயேசு புத்தன். ஆட்டம் மாடு தம்பி தங்க நேசிக்கிறாரே இயேசு புத்தன். கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டமே ஏசப்பா நம்மோடுண்டு. திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டமே சாத்தானுக்கே வருது. கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டமே ஏசப்பா நம்மோடுண்டு. திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டமே சாத்தானுக்கே வருது. பாட்டு பாடு தம்பி தங்க அதற்கு தானே படைத்தார்ந்து. பாட்டு பாடு தம்பி தங்க அதற்கு தானே படைத்தார்ந்து. கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டமே ஏசப்பா நம்மோடுண்டு. திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டமே சாத்தானுக்கே வருது. கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டமே ஏசப்பா நம்மோடுண்டு. திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டமே சாத்தானுக்கே வருது. தினமும் தீயும் வேதம் வாசி ஏசப்பா உன்னை நேசிக்கிறார். தினமும் தீயும் வேதம் வாசி ஏசப்பா உன்னை நேசிக்கிறார். கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டமே ஏசப்பா நம்மோடுண்டு. திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டமே சாத்தானுக்கே வருது. கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டமே ஏசப்பா நம்மோடுண்டு. திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டமே சாத்தானுக்கே வருது. தினமும் நீயும் ப்ரே பண்ணிடு அதற்கு தானே படைத்தார்ந்து. தினமும் நீயும் ப்ரே பண்ணிடு அதற்கு தானே படைத்தார்ந்து. கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டமே ஏசப்பா நம்மோடுண்டு. திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டமே சாத்தானுக்கே வருது. கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டமே ஏசப்பா நம்மோடுண்டு. திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டமே சாத்தானுக்கே வருது. வாவ் குட்டீஸ், எல்லாருமே ரொம்ப அழகா பண்ணீங்க. நம்ம முதல்ல ஆக்ஷனோட இப்ப நீங்களே என் கூட சேர்ந்து பண்றீங்களா? ரெடியா? ஆட்டம் மாடு தம்பி தங்க நேசிக்கிறாரே இயேசு புத்தன். ஆட்டம் மாடு தம்பி தங்க நேசிக்கிறாரே இயேசு புத்தன். கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டமே ஏசப்பா நம்மோடுண்டு. திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டமே சாத்தானுக்கே வருது. கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டமே
ஏசப்பா நம்மோடுண்டு. திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டமே சாத்தானும் ஏமோவரும். கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டமே ஏசப்பா நம்மோடுண்டு. திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டமே சாத்தானும் ஏமோவரும். தினமும் நீயும் வேதம் வாசி ஏசப்பா உன்னை நேசிக்கிறார். தினமும் நீயும் வேதம் வாசி ஏசப்பா உன்னை நேசிக்கிறார். கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டமே ஏசப்பா நம்மோடுண்டு. திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டமே சாத்தானும் ஏமோவரும். கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டமே ஏசப்பா நம்மோடுண்டு. திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டமே சாத்தானும் ஏமோவரும். தினமும் நீயும் pray பண்ணிடு, அதற்கு தானே படைத்தாரன்னு. தினமும் நீயும் pray பண்ணிடு, அதற்கு தானே படைத்தாரன்னு. கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டமே ஏசப்பா நம்மோடுண்டு. திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டமே சாத்தானும் ஏமோவரும். கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டமே ஏசப்பா நம்மோடுண்டு. திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டமே சாத்தானும் ஏமோவரும். வாவ், எல்லாரும் சூப்பரா பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ நம்மளோட ப்ரேயர் டைம். ப்ரேயர் டைம்னோட இந்த நான் சொல்ல மாட்டேன், நீங்களே ரெடி ஆயிக்கணும். ஓகேயா? எல்லாரும் ரெடியா ப்ரே பண்றதுக்கு? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த கொடுத்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஜெபிக்கிறோம் ராஜாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. இங்க இப்ப எல்லாருமே இங்க இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ராஜாவே. எல்லாரும் விசேஷமாய் ஆசீர்வதிங்க ராஜாவே. உங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜாவே. பாதுகாத்து கொள்ளுங்க ராஜாவே. சமாதானால நிரப்புங்க ராஜாவே. ஆசீர்வதிங்க ராஜாவே. வீட்டை சுற்றி வெளியெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க ராஜாவே. இந்த சிறு பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ராஜாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. நீரே பெரியவரா இருக்கிற ராஜாவே. உங்க பிரசன்னத்தில் வந்து நிற்கிறோம் ராஜாவே. ஸ்தோத்திரம் ராஜா. இந்த சிறு பிள்ளைகளை நீ தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. நீரே பெரியவரா இருக்கிறீர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஆமென் ராஜாவே. உங்களுடைய பிரசனத்தில் மட்டும்தான் ராஜாவை நாங்கள் குறையில்லாம எந்த ஒரு பிரச்சனை இல்லாம ராஜாவை சந்தோஷமா மன மகிழ்ச்சியோட இருக்க முடியுது ராஜா. அதுக்காக நன்றி ராஜாவே. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உங்களுடைய கிருபை எங்களுக்கு வேண்டும்
வேண்டும் தகப்பனே. நாங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் கிருபை வேண்டும் ராஜாவே. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னது போல நாங்கள் போகும்போதும் வரும்போதும் உடைய சமூகம் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ராஜாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீங்க தேவை எல்லாவற்றையும் சந்திக்க தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. குறையில்லாமல் வாழ நீங்க கிருபை பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். போது கூட ராஜாவே இந்த கற்றுக்கொண்ட பாடல் மூலமா நீங்க பேசும் ராஜாவே. அது மாத்திரமில்லை, கேட்க போற கதை வசனம் மூலமா நீரே வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜாவே. நீரே இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஈஸ்வர் நாம் கேட்கிறோம் ஜீவனத்தின் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். பாய் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், போன வாரத்தில் உங்களோட டேலண்ட் டைம் வீடியோலாம் நீங்கள் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. இந்த வாரத்துலேயும் கூட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நம்ம வந்து பைபிளில் மனப்பாட வசனம் படிக்க போகிறோம். என்ன படிக்க போகிறோம்னா, பைபிளில் வந்து எந்தெந்த வசனம்லாம் நம்மளோட ஹார்ட் இதயத்தோட சம்மந்தப்பட்டிருக்கோ, ஹார்ட் அப்படின்னு வர எந்தெந்த வேர்சஸ்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதோ அந்தந்த வேர்சஸ்லாம் நீங்கள் படித்து சொல்ல போகிறீங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருக்குமே இதே டேலண்ட் டைம் தான். உங்களால் எவ்வளோ வசனம் உங்களோட மைண்டில் உங்களால் மெமரைஸ் பண்ண முடியுதோ அவ்வளோ வசனங்கள் நீங்கள் படித்து வெனஸ்டே 5 o'clock ஈவினிங்குள்ளே நீங்கள் எல்லோரும் வீடியோ எடுத்து அனுப்புமாறு அன்பாக கேட்டுக்கிறோம். ஓகேவா? என்ன படிக்க போகிறீங்கன்னு இப்போ தெரிஞ்சிருச்சா? ஹார்ட் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா பைபிள் வேர்சஸும் நீங்கள் படிக்க போகிறீங்க. அது எய்தர் நியூ டெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ போன வாரத்தில் நீங்கள் எல்லாரும் எப்படி டேலண்ட் டைம் வீடியோ பண்ணியிருக்கீங்கன்றதை பார்த்துடலாமா? இதன் எல்லா காலத்திலையும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். நீதிமொழிகள் 17:17. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அதன் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும். சங்கீதம் 139:14. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரளவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உமது கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. 2 நாளாகமம் 20:6. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களுக்கு ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்க்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவாகவும் ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5:44. பிரைஸ் தி லார்ட். மனப்பாட வசனங்கள். எஸ்தர் 9:22. அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் திட்டம் பண்ணினான். 2 நாளாகமம் 20:6. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவனும் உமக்கு எதிர்த்து நிற்க கூடாது. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவி சகோதரன் பிறந்திருக்கிறான். நீதிமொழிகள் 17:17. நான் உங்களுக்கு சொல்கின்றேன், உமது சத்துருக்கள் நேசியுங்கள், உங்களை சபிக்கின்றவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கின்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கின்றவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5:44. Esther 9:22. As the days on which Jews had rest from their enemies, as the month which has turned from sorrow to joy filled them, from mourning to a holy day, that they should make them days of feasting and joy, and of sending presents to one another and gifts to the poor. 2 Chronicles 26. O Lord God of our Father, are you not God in heaven, and do you not rule over all the kingdoms of nations? And in your hand is there not power and might, so that no one is able to withstand you?
The books and the authors. From Matthew to Revelation. Matthew, Mark, Luke, John, Apostle John, Acts, Luke, Romans, Paul, 1 Corinthians, Paul, 2 Corinthians, Paul, Galatians, Paul, Ephesians, Paul, Philippians, Paul, Colossians, Paul, 1 Thessalonians, Paul, 2 Thessalonians, Paul, 1 Timothy, Paul, 2 Timothy, Paul, Titus, Paul, Philemon, Paul, Hebrews unknown, James, 1 Peter, 2 Peter, 1 John, Apostle John, 2 John, Apostle John, 3 John, Apostle John, Jude, Revelation, Apostle John. பல வசனங்கள். அந்நாட்களில் விருந்து உண்டு சந்தோஷம் கொண்டாடுவோம். ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பி ஏழை எளியோர்களுக்கு தானம் தர்மம் செய்ய திட்டமிட்டினான். எஸ்தர் 9:22. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மனப்பாட வசனம். எஸ்தர் 9:22. அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் இளைஞர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டுமென்று திட்டம் பண்ணினான். 2 நாளாகவும் 20:6. எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தாவே, பரலோகத்தில் நீர் அல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளையுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உமது கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. உமது கிரியைகள் ஆச்சரியமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நீதிமொழிகள் 17:17. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். Days on which the Jews had rest from their enemies, as the month which has turned from sorrow to joy for them, and mourning to holiday, that they should make them days of feasting and joy, of sending presents to one another and gifts to the poor. Esther 9:22. And said, O Lord God of our fathers, are you not God in heaven? And do you not rule all the kingdoms of the nations? And in your hand is there not power and might, so that no one can withstand you? 2 Chronicles 26. But I say to you, love your enemies, bless those who curse you, do good to those who hate you, and pray for those who spitefully use you and persecute you. Matthew 5:44. I will praise him, for I am fearfully and wonderfully made. Marvelous are your works, and that my soul knows very well. Psalms 139:14. A friend loves at all times, and a brother is born for adversity. Proverbs 17:17. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம நிறைய ஹீப்ரூ வேர்ட்ஸஸ்லாம் நம்ம படித்தாச்சு. நம்மளுக்கு எப்படி சென்டென்சஸ்லாம் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீப்ரூவில் நம்பர்ஸ்லாம் எப்படி நம்ம அதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இமேஜின் அக்கா ஒவ்வொரு வாரமும் சொல்லித்தராங்க. இந்த வாரம் கூட நம்ம புதுசாக அவங்க என்ன சொல்லித்தர போகிறாங்கன்றத படிச்சுட்டு நம்மளோட நோட் புக்கில் எழுதி வச்சுக்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இரவ் தோவ். நம்ம முன்னாடி லெட்டர்ஸ் பற்றி படிக்கும்போது நம்ம பார்த்தோம் கொஞ்சம் லெட்டர்ஸ்க்கு வந்து அதோட சவுண்டு மாறும்ன்ட்டு. அது என்னதான் லெட்டர்ஸ்ன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து பெத், அதோட ஒரிஜினல் சவுண்டு வந்து வ. அந்த நடுவில் இருக்கிற டாட் எடுத்தால் அது அந்த சவுண்டு வந்து வ ஆயிரும். செகண்ட் வந்து கிமெல், அதோட அப்பர் லெஃப்ட் கார்னரில் ஒரு அப்பாஸ்ட்ரஃபி போட்டால் அதோட சவுண்ட் வந்து கேர்லேருந்து ஜ ஆயிரும். தேர்ட் வந்து ஜைன், அதோட அப்பர் லெஃப்டில் நம்ம ஒரு அப்பாஸ்ட்ரஃபி போட்டால் அதோட சவுண்ட் வந்து ஜலேருந்து ஜ ஆயிரும். ஃபோர்த் வந்து காஃப், அது நடுவில் இருக்கிற டாட் எடுத்தால் அதோட சவுண்ட் வந்து கஃப்லேருந்து ஹாஃப் ஆயிரும். ஷின்ல இருக்கிற அப்பர் ரைட் ஒரு டாட்டை அப்பர் லெஃப்ட் காக்குனா அதோட சவுண்ட் வந்து ஷலேருந்து ச ஆயிரும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஃபியூ சென்டென்சஸ் பார்க்கலாம். நயீம் லே ஹக்கீர் ஓத் ஆஹ் நா நைஸ் டு மீட் யூ ஃபீமேல் வெர்ஷனில். நயீம் லே ஹக்கீர் ஓத் கா வந்து மேல் வெர்ஷன்.
மா ஹஷா ஆ நா வாட் டைம் இஸ் இட். இன்னைக்கு படித்த எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். லேட்ரா ஓத். ஓகே குட்டீஸ், எல்லாரையும் இந்த ப்ரேயர் டைமுக்கு நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த ப்ரேயர் டைமில் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், எல்லோரும் நம்மளோட சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்காகவும் நம்மள மாதிரி இருக்கிற நிறைய பேருக்காகவும் நம்ம ஜோம் பண்ணுறோம் இல்லை. இந்த வாரத்தில் இப்போது நம்ம மத்தியில் நம்மளோட குட்டி ஃப்ரெண்ட் கிறிஸ்டி வந்து நம்ம மத்தியில் ப்ரேயர் டைமை நடத்தி கொடுக்க போகிறாங்க. எல்லாரும் முழங்கால் போட்டு அவங்க கூட சேர்ந்து ஜோம் பண்ணிடலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு 3 பாயிண்ட்ஸ்க்காக ப்ரேயர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம சண்டே ஸ்கூலுக்காக ப்ரேயர் பண்ணலாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இன்னைக்கு இந்த ஜெப நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, நாங்கள் வந்து உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் சண்டே ஸ்கூலுக்கு வந்து நிறைய புது புது பிள்ளைங்கள்லாம் வரணும் ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் டீச்சர்ஸ் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்களுக்கு வந்து நல்லா ஞானத்தை தாங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்க வந்து உங்களைய பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டு வந்து எங்ககிட்ட சொன்னேன் ஏசப்பா. அது மூலமாக நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏசப்பா. ஏசப்பா, இந்த சர்ச்சில் இருக்கிற எல்லா ஃபேமிலியும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் பாஸ்டர் ஃபேமிலி ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் பாஸ்டர்மா பாலினாக்கா ஜான்டானா எல்லாரையுமே ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா, உங்களுக்கு வந்து உங்களோட கிருபையை காட்டுங்க ஏசப்பா. ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனில் நல்ல பிதாவே. இப்போ நம்ம செகண்ட் பாயிண்ட்டுக்காக ப்ரேயர் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, பல பேர் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம். அன்புள்ள ஏசப்பா, எங்களுக்கு வந்து நீங்கள் எந்த உடம்பு சரியில்லை இல்லாமே பார்த்து கொண்டீங்களே ஏசப்பா. ஆனால் பல பேர் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க ஏசப்பா. அவங்களுக்கெல்லாம் அந்த உடம்பு சரியில்லாமல் இல்லாதவங்க போகணும் ஏசப்பா. இனிமேல் இந்த இந்தியாவில் வந்து யாருக்குமே உடம்பு சரியில்லாமல் வரவே கூடாது ஏசப்பா. ஏசப்பா, உங்களால் முடியாத அதிசயம் எதுவுமே இல்லை ஏசப்பா. இப்போ நாங்கள் டாக்டரில் நம்பவே இல்லை ஏசப்பா. நீங்கள் தான் ஏசப்பா எங்களோட டாக்டர். ஏசு நாட்கள் ஜெபிக்கிறோம், ஆமென். இப்போ நம்ம தேர்ட் பாயிண்ட்டுக்காக ப்ரேயர் பண்ணலாம். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம பல பேர் இந்த தெருவோரவங்க இருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே வேலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி நம்ம ஜாப் பண்ணலாம் ஏசப்பா. பல பேர் சின்ன வயசுலேயே வேலைக்கு போகிறாங்க ஏசப்பா. அதெல்லாம் மாற்றி போடுங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்களே இந்த மாதிரி நல்ல ஸ்கூலுக்கெல்லாம் போகணும் ஏசப்பா. இப்போ நாங்கள் நிறைய பேரை பார்க்குற தெருவோரத்தில் அவங்களுக்கு வந்து நல்லா ட்ரெஸ்ஸு போட வசதி தாங்க ஏசப்பா. பல பேர் வசதி இல்லாமல் இருக்காங்க ஏசப்பா. அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வசதி கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா, இந்த அடாத ஆசிரமத்தெல்லாம் இருக்கிறவங்க ஏசப்பா, அவங்க யாருமே இல்லைனாலும் நீங்கள் அவங்க கூட இருங்க ஏசப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ரெடியாக இருக்கீங்க? ராஜி ஆண்டி கிட்ட போய் நான் ஒரு குட்டி ஸ்டோரியை அவங்க கிட்ட இருந்து கற்றுக்க போகிறேன். இன்னைக்கு பைபிளில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்கள் பற்றி நம்மளுக்கு சொல்லித்தர போகிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் அதை கவனமாக கவனித்து என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட நோட் புக்கில் இன்னைக்கு என்ன கதை சொல்லித்தர போகிறாங்கன்றதை எழுதி வச்சுக்க போகிறீங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் ஸ்டோரி டைம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மெமரி வர்ஸ் கற்றுக்க போகிறோம். ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். இல்லை, இவ்வளோ நேரம் சூப்பராக ஜாலியாக பாட்டு பாடி இசப்பாவை நல்லா ஆராதிச்சிருப்பீங்க இல்லை? இப்போ நம்ம முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி என்ன நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யாரையும் நிந்திக்கக்கூடாது, கேலி செய்யக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம் வேதத்திலிருந்து. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு மனிதரை, ஒரு தீர்க்கதரிசியை குறித்து இன்றைக்கி நம்ம சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சரியா? வேதத்தில் எலிஷாங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் தீர்க்கதரிசியாக இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, அவர் ஒரு நல்ல ஒரு விவசாயியாக இருந்தார். அப்படி விவசாயம் பண்ணுற சூழ்நிலையில தான் உழுதுட்டு இருக்கும்போது தான் எலியாங்கிற ஒரு தீர்க்கதரிசி அவர் என்ன செய்கிறாரு, தன்னோட வரும்படி கூப்பிடுறாரு. கூப்பிட்டோன்னே இவர் எந்த மறுப்புமே சொல்ல கிடையாது, உடனே அவரோட வந்துடுறாரு. பாருங்கள், நம்மளை யாராவது இப்படி வாங்க, என்னோட இருங்க அப்படின்னு சொன்னால் நம்ம போவோமா? ஆனால் அவர் எவ்வளோ அன்பாக அவர் கூப்பிட்டோன்னே பாருங்கள் எப்படி வந்துட்டாருன்னு. வந்ததோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு நல்ல ஒரு பணிவிடை ஊழியத்தை
அவர் செய்தார். பைபிளில் கூட பார்த்துருக்குறோம். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா அப்படிலாம் நம்ம பார்த்துருக்குறோம். இப்படி அவருக்கு நிறைய பணிவிடைகளை செய்து அவரோட இருந்து அவர் செய்த எல்லா தேவனுக்குரிய நற்காரியங்களை அத்தனையும் என்ன செய்கிறாரு, கூட இருந்தே பார்க்கிறார். எலியா எவ்வளவு வல்லமையான மனுஷன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அப்படிப்பட்ட எலியாவோட இருந்த இந்த எலிஷா ஒவ்வொரு நாளும் பார்த்து தேவனை பற்றி இன்னும் நல்ல காரியங்களை, இன்னும் நிறைய ஆண்டவரோடு இணைந்து நிறையா ஆண்டவரை குறித்த வல்லமையான காரியங்களை இவர் என்ன செஞ்சார், ஒவ்வொரு நாளும் அறிய ஆரம்பித்தார். அப்படி வரும்போது இவருக்குள்ள ஒரு வைராகியம் வந்துச்சு. என்னென்னா, இந்த எலியாவுக்குள்ள அபிஷேகம் இவருக்கு 2 மடங்காக வேணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை இவருக்குள்ளே வந்தது. அந்த சமயத்துலையோ எலிசா என்ன பண்ணார், அவரோட இருந்து எல்லா காரியங்களையும் தன்னை கூறுவாய்க்கப்பட்டதுனால இப்போ எலியா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு. அப்போ என்ன செஞ்சிட்டாரு, இந்த எலிசாவோட சொல்கிறாரு, இப்படி ஆண்டவரோட நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எலியாங்கிற ஒருவருக்கு எப்படி அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு மனுஷனுக்கு உண்டான சாதாரண ஒரு மரணம் அவருக்கு கிடையாது. ஏன்னா ஆண்டவர் அவரை எடுத்துக்கிட்டார், தன்னோட அவரை எடுத்துக்கிட்டார். அப்படி ஒரு இயற்கையாக நம்மளுக்கு மனுஷருக்கு ஏற்பட்ட மரணம் இல்லாமல் தேவனோடு அவர் என்ன செஞ்சார், அப்படி உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த மாதிரி வேதத்தில் இன்னொருத்தர் இருக்கார். யார்? ஏனோக்கு. நம்ம பார்த்தோம்ல, ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தார், அப்படியே ஆண்டவரோட போனார். அந்த மாதிரி இந்த எலியாவும் என்ன செஞ்சார், ஆண்டவரோட எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் அப்படின்னு சொல்லி இந்த எலிசாட்ட சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிற வல்லமை எனக்கு 2 மடங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த எலியா சொல்கிறாரு, நீ அப்படி பிறகுனா ரொம்ப கஷ்டப்படணும், எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னையே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் சரின்னு இவர் சொல்லிடுறாரு. அப்புறம் பாருங்கள், அவர் அப்படி எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பல தடைகள் இவருக்கு வருது. யோர்தானை கடக்கிறாங்க. இப்படி நிறைய காரியங்களை இவருக்கு என்ன செய்யுது, இவரால் முடியாத பல சேலஞ்சான விஷயம் இந்த எலிசாவுக்கு நடக்குது எலியாவோட போகும்போது. ஆனால் அத்தனையும் என்ன செய்கிறாரு, இவர் தாண்டுறார். சில மனிதர்கள் உன்னால் போக முடியாது அப்படிலாம் சொல்லி இவர் என்ன செய்கிறாங்க, தடங்கல் பண்ணுறாங்க. ஆனாலும் இந்த தடங்கள் அத்தனையும் மீறி இப்போ என்ன செய்கிறாங்க, வானத்துக்கு எலியை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இவர் பார்க்குறார். பார்க்கும்போது என்ன நடக்குது, எலியா அவங்களுடைய சால்வை இந்த எலிசாவுக்கு கிடைக்குது. பாருங்க, வானத்துலேருந்து இந்த சால்வை போடும் பொழுது அது என்ன ஒரு இடத்துல விழுந்திருக்கும் இல்லையா? இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சால்வை பெற்றுக்கொண்டார் பாருங்க. அப்படி ஒரு வைராகியத்தினால அந்த வல்லமை 2 மடங்காக வாங்கினவர் தான் யார், இந்த எலிசா. அப்படிப்பட்ட வல்லமையோட இப்போ வர்றார். கடந்து வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஊர் பக்கத்தில் வரும்போது என்ன செய்கிறாங்க, அந்த ஊர் ஒரு நல்ல ஊரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ஊர் என்ன நல்ல ஊர் தான், ஆனால் அங்கே இருக்கிற தண்ணீர் கெட்ட தண்ணீர், அந்த இடம் ஒரு பாழான இடம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த தண்ணீரை ஒரு தோண்டியில் கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த தண்ணீருக்குள்ளே உப்பு போடுறாங்க. உப்பு போட்டோடனே அந்த தண்ணீர் இப்போ என்ன ஆயிடுச்சு, நல்ல தண்ணீராக மாறிடுச்சு. அந்த இடமும் நல்ல இடமா மாறிடுச்சு. இப்போ அந்த தண்ணீர் என்ன ஆயிடுச்சு, குடிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் உள்ள தண்ணீராக அந்த தண்ணீர் மாறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா, இவர் அந்த அற்புதத்தை செஞ்சு முடிச்சுட்டு வர்ற வழியில் பெத்தேலுக்கு போகிற வழியில் அந்த இடத்துல நிறைய பிள்ளைகள் விளையாண்டுட்டு இருக்கும்போது இவர் ஏற்கனவே சொன்னல அந்த வழியில் போனாருன்னு சொல்லி, அப்படி போகும்போது அந்த பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, மொட்டை தலையை ஏறிப்போன்னு சொல்லி எலிசாவை பார்த்து எல்லாரும் நிந்திக்கிறாங்க, கிண்டல் கேலி பண்ணுறாங்க. பாருங்கள், அவர் மனசு ரொம்ப வருத்தப்படுற நிமித்தம் அந்த பிள்ளையோட பார்த்து என்ன செய்கிறாரு, கர்த்தரின் நாமத்தில் சபிச்சிடுறாரு. எத்தனை பிள்ளைங்கன்னா 42 பிள்ளைங்க. 42 பிள்ளைகளும் திடீர்னு அந்த இடத்துலேருந்து ஒரு கரடி அந்த 42 பிள்ளைகளையும் பீறி போட்டுருச்சு. பாருங்கள், எவ்வளோ ஒரு சங்கடமான சூழ்நிலை, அவங்களுக்கு எவ்வளவு தீங்கு நேரிடுச்சு பாருங்கள், ஒரு கிண்டலும் ஒரு நிந்திச்சபடினால. அந்த மாதிரி தான் நம்மளும் என்ன செய்யணும், நமக்காக ஊழியக்கார் பாருங்கள், எலிசா எவ்வளவு தியாகம். நம்ம போய் இப்படி ஊழியத்துக்குவான்னு கூப்பிட்டா நம்ம திடீர்னு போவோமா? ஆனால் இவர் எவ்வளவு தியாகமாக அந்த தொழிலை விட்டு அந்த விவசாயத்தை விட்டுட்டு கூப்பிட்ட உடனே வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவருடைய வல்லமை அதிகமாக தெரிஞ்சு ரெட்டிப்பான வல்லமை வேணும்னு சொல்லி அதுக்காக பல தடங்களை இவர் என்ன செய்கிறாரு, தாண்டி அந்த வல்லமையை பெற்றுக்கொள்கிறாரு. அவ்வளோ பிரயாசப்பட்டு அவ்வளோ தியாகம் பண்ணி வரும் பொழுது வர்ற வழியிலையும் இவர் மூலியமாக அற்புதமும் அடையாளமும் நடக்குது. இதெல்லாம் அவர் மூலியமாக ஆண்டவர் நடத்துகிறாரு. பாருங்க, அவ்வளோ ஒரு வல்லமையான மனுஷனை பார்த்து இந்த குழந்தைங்க சொல்லும் பொழுது என்ன ஆயிடுச்சு, அவருக்குள்ளே இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவருக்கு அதிகமாக முடி இல்லைங்கிறது நமக்கு தெரியுது. அதனால தான் இந்த பிள்ளைங்க பார்த்து அவங்கள கிண்டல் பண்ணுறாங்க. பாருங்கள், அப்படி யாரையும் பார்த்து நம்ம கிண்டல் பண்ணவே கூடாது.
குறிப்பாக தீர்க்கதரிசிகளை பார்க்கும் பொழுது, தீர்க்கதரிசின்னு சொன்னால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சபைகளில் இருக்கிற நம்ம ஊழியக்காரரை பார்க்கும் பொழுது அவங்கக்கிட்ட பயமும் பக்தியும் நம்ம இடத்துல வேணும். அப்படி இருந்து கனிவாக நடக்கும்பொழுது தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நிறையா பேர் என்ன செய்கிறாங்க, தப்பு பாஸ்டர் எதுவும் சொன்னாலும் சரி, அல்லது நம்ம சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் பாருங்கள், பிள்ளைங்களிடத்துல சொல்லும் பொழுதும் போங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிண்டல் பண்ணுறது, அல்லது பாஸ்டருடைய வார்த்தைகள், அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை என்ன செய்கிறது, கேட்காம போகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் கூட ஆண்டவர் நம்ம என்ன செய்கிற நிந்திக்கிற மாதிரி தான். ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, கலாத்தியரில் பார்க்குறோம், இன்னைக்கு வசனம் உங்களுக்கு அதுதான், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், எதை விதைத்தீர்களோ அதையே அறுப்பீர்கள். அப்போது என்ன செய்கிறாங்க, இந்த பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, தீமை விரிச்சாங்க, தீமை விதைச்சது நிமித்தமாக தீமை அறுக்கிறாங்க. பாருங்கள், அந்த மாதிரி நம்மளும் இருக்கக்கூடாது. நம்ம வளர்ந்து வரும்போது நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க, தேவனுடைய மனுஷனுக்கு ஊழியக்காரவங்களுக்கு நம்ம கனத்தை மகிமை கொடுக்கணும். அதே மாதிரி சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்க எவ்வளோ தியாகமாக பாருங்கள், உங்களுக்காக ஒரு ஸ்டோரி சொல்லும் பொழுது, உங்களுக்கு நற்காரியங்கள் வேதத்திலிருந்து ஒரு காரியங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது எவ்வளோ பிரயாசப்பட்டு, அவங்களுக்கு எவ்வளவோ வேலைகள் வீட்டில் இருக்கலாம், சில டீச்சர்ஸ் வெளியே வேலைக்கு போகிறாங்க, ஸ்கூலில் வேலைக்கு போகிறாங்க, அந்த மத்தியிலே எவ்வளவோ ஆயத்தமாக்கி உங்களுக்காக நீங்கள் நல்லா வளரணுங்கிற காரியத்துக்காக பிரயாசப்பட்டு காரியங்களை சொல்லும் பொழுது நீங்கள் அதை செய்யாமல் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதை நம்ம நிந்திக்கிறதுக்கு சமந்தான். இதுக்கு என்ன வேதத்தில் என்ன சொல்லணும்னா, பரியாசம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்குது. அந்த வேதம் சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, யாரையும் பரியாசம் பண்ணக்கூடாது. ஊழியக்காரங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரியாசம் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம பகுதியிலையோ நம்ம குடும்பத்திலேயோ அல்ல நீங்கள் போகிற ஸ்கூல்லையோ ஆகட்டும், ஒருத்தருக்கு ஒன்று முடியலை, அவங்களுக்கு ஏதோ ஒரு குறைகள் இருக்குது, நான் பணக்குறைவு இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு அழகு குறை இருக்கலாம், இல்லை கலர் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கக்கிட்ட நம்மளை காட்டிலும் ஒரு சிறிய காரியங்கள் இருக்கலாம். ஆனால் அதை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, கேலி செய்யவே கூடாது. ஏன்னா கேலி செய்யும்போது அவங்க மனம் பதறி ஏதாவது சொல்லும்போது நிச்சயமாக அந்த காரியம் நம்மளுக்கு நடக்கும். பைபிளில் இன்னொரு வசனம் இருக்குது, காரணம் இல்லாமல் விட்ட சாபம் நமக்கு தங்காது. அதே சமயத்தில் காரணமாக எந்த சாபம் கொடுத்தாலும் அதுக்கு நமக்கு வரும்னு இருக்குது. அப்போது நம்ம யார் நம்மளை காரணம் இல்லாமல் சாப்பிட்டா நமக்கு வராது. ஆனால் நம்ம யாரையாவது இப்படி மதிக்காமல் கிண்டல் பண்ணி, இப்போ அம்மா அப்பாவோட பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் பக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அதாவது ஒரு மதிக்காமல் கேலி பண்ணி, ஸ்கூல்லையும் சரி, டீச்சர்ட்டையும் சரி, இல்லை நம்ம வீட்டில் வயதானவங்க இருக்காங்க அவங்கக்கிட்டையும் சரி, நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நடக்கும் பொழுது அவங்க ஏதாவது மனம் பதறி ஒரு வார்த்தை சொன்னால் நிச்சயமாக அது நமக்கு நடக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது. அதனால் நீங்கள் வளரும் பொழுது, இப்போ இருந்து நீங்கள் சிறு பிள்ளைகள் வளரும் பொழுது இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு விலகி வரணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதிரி நிந்திக்கிறது, கேலி பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் என்ன குறித்த ஒரு சாட்சி உங்ககிட்ட சொல்கிறேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, ஒரு அக்கா பேசும்போது சரியாக பேச மாட்டாங்க, அதாவது நல்லா பேசுவாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா உளறி பேசுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா அவங்கள பார்த்து நிறைய தடவை கிண்டல் பண்ணியிருக்கேன். மற்றவங்க விஷயத்தில், என்னுடைய விஷயத்தில் இது நடந்துச்சு. பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதே மாதிரி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு. அப்போ ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டேன். இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு கிருபையாக அதில் அற்புதம் செஞ்சார். அதனால் நீங்களும் இதுவரைக்கும் யாரையாவது அப்படி கேலி பண்ணி நீங்கள் நிந்திச்சிருந்தீங்க, பரியாசம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகும்போது நிச்சயமாக ஏசப்பா மன்னிப்பார். இனிமேல் யாரும் இப்படிப்பட்ட காரியத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இன்றைக்கி சொன்ன வசனத்தை போல் உங்களை மோசம் போக்காதிருங்க, தேவனை பரியாசம் பண்ண விட்டாதிருங்க, அதே போல் தீமையை விதைக்காதவர்களாக நம்ம இருக்கணும். சரி, பிரைஸ் தி லார்ட். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட்டை பற்றி ஆண்டி சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம மெமரி வேர்ஸ் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தமிழில் படிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம இங்கிலீஷில் படிக்கலாம். ஓகேவா? என் கூட எல்லாரும் சேர்ந்து சொல்கிறீங்களா? கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இன்னொரு தடவை சொல்லிடலாமா குட்டீஸ்? மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். Galatians chapter 6 verse 7. எல்லாரும் கூட சேர்ந்து இங்கிலீஷ்ல சொல்றீங்களா? Do not be deceived, God is not mocked. For whatever a man sows, that he will also reap. திரும்ப சொல்லிடலாமா குட்டீஸ்? Do not be deceived,
God is not mocked. For whatever a man sows, that he will also reap. Galatians chapter 6 verse 7. மறக்காம இந்த வசனத்தை உங்களோட சண்டே கிளாஸ் நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு குட்டி கமிட்மெண்ட் ப்ரேயர் பண்ண போகிறோம். ஹாய் குட்டீஸ், எல்லாம் நல்லா கதை கேட்டிங்களா? உற்சாகமா? அந்த பரியாசம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கதை நல்லா கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த தீர்க்கதரிசியை அந்த பிள்ளைங்க பழித்து கூறினதுனால அவர்கள் மாண்டு போனதை குறித்து கதையாக கேட்டிருப்பீங்க. இந்த நாளிலும் மற்றவங்களுடைய குறைபாடுகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் அதை சொல்லி காட்டி கிண்டல் பண்ணுவது, கேலி பண்ணுறது, இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது. சரியா குட்டீஸ்? இந்த வேளையில் நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே, நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பிள்ளைகள் கேட்டதான அந்த கதையின் மூலமாய் கர்த்தர் அவர்களோடு நீர் பேசியிருப்பீர் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, மற்றவர்களை பரியாசம் பண்ண, தாழ்வாய் நினைக்க, ஆண்டவரே அவர்களுக்கு இருக்கிற குறைவுகளை சொல்லி ஆண்டவரே அதை கேலியும் கிண்டலுமாய் நினைப்பதை இந்த நாளில் அவர்கள் தவிர்த்து விடுவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய், நல்ல பிள்ளைகளாய், நல்ல ஒழுக்க நெறிகளில் வளருகிற பிள்ளைகளாய் எங்களுடைய பிள்ளைகள் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அவர்கள் இந்த சண்டே ஸ்கூல் மூலமாய் கற்றுக்கொள்கிற எல்லா பாடங்களையும் மனதில் வைத்து அவருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இந்த வேளையிலும் அவர்களை ஆசீர்வதியும். கரம் நீட்டி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல சுகபல ஞானத்தை கொடுத்து வழி நடத்தும். உடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ள வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பாய் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் படிக்க போகிறீங்க அப்படின்றத நான் ரீகால் பண்ணிடுறேன். வெனஸ்டே ஈவினிங் 5 o'clock எல்லோரும் மறக்காமல் டேலண்ட் டைம் வீடியோ அனுப்பி வச்சுருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாள் நடக்கிற வாட்ஸ்அப் ப்ரேயரில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். 6 to 6:15 வரைக்கும் வேறு எந்த வேலையும் வைக்கக்கூடாது. எல்லோரும் ஒரே டைமில் வாட்ஸ்அப்பில் ப்ரேயர் ஆடியோ கேட்டு எல்லோரும் நம்ம டீச்சர்ஸோடு சேர்ந்து ஜூம் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ப்ராவர்ப்ஸில் காலையில் ஒரு வசனம், சாயங்காலம் ஒரு வசனம் எழுதுங்க குட்டீஸ். அதுக்கப்புறம் இன்றைக்கி படித்த மனப்பாட வசனத்தையும் மறந்துடக்கூடாது. ஓகேவா? அவங்களோட சண்டே கிளாஸ் நோட் புக்கில் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் நான் நெக்ஸ்ட் வீக்கும் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். டாடா.